அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. தசரத மகாராஜாவுக்கு ஒரு கவலை இருந்தது. அப்படி ஒரு கவலையோட அவர் என்ன பண்றாரு, காட்டுக்கு வேட்டையாட போறாரு. வேட்டையாட போகும்போது ஒரு புதர் பக்கத்துல இருந்து குடு 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 குடுன்னு ஒரு சவுண்டு வருது. அதாவது பானை அல்லது குடுவையில தண்ணி குடிச்சா ஒரு சவுண்டு வரும், டபக்க டபக்க டபக்குன்னு சவுண்டு வரும். அதே மாதிரி ஒரு சவுண்டு வரும். சரி, அங்கே ஏதோ யானை இருக்கு, அத்தை முதல்ல அம்பை விடுன்னு சொல்லி என்ன பண்றாரு, வேகமா வில்லில் அம்பை விட்டு அந்த யானை தான் இருக்குன்னு நினைச்சு அம்பை விட்டுறாரு. அங்கேயே இருந்து பார்த்தா ஐயோ ஐயோன்னு ஒரு அழுகுரல் வருது. யாரோ ஒருத்தன் மனுஷன் இருக்கான். இப்படி பதறி போய் அங்கே பார்த்தா அங்கே ஒரு மனிதன், ஒரு 18-15 வயசு உள்ள ஒரு பையன் இருக்கான். ஐயா, நான் தெரியாமல் உன்னை வந்து இப்படி அம்பு விட்டு கொண்டுட்டேனே, மிருகம் நினச்சி விட்டேன், இப்படி நீ மாட்டிக்கிட்டேன்னு. அதனால் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு கண்ணு தெரியாத எங்கள் அம்மா அப்பா அங்கே இருக்காங்க, முதல்ல கொண்டு போய் அவங்களுக்கு தண்ணியை கொடுங்க. அவங்க ஒரு குடுவையில் தண்ணி பிடிச்சிருக்கான். அவங்க தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா நான் செத்துட்டேங்கிறத சொல்லுங்க, முன்னாடியே சொல்லாதீங்க, அவங்க தாகத்தோடு இருப்பாங்கன்னு. மகாராஜாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சு, ஒரு மன்னன்னா துன்பப்படுறவங்களை பார்த்து வருத்தப்படணும், அவன் தான் மன்னன். அதனால இவர் என்ன பண்றாரு, வருத்தத்தோட போயிட்டு அங்கே போனால் அங்கே ஒரு முனிவர், கண்ணு தெரியாத முனிவர், புருஷன் முன்னாடி 2 பேரும் முனிவர். அவங்களுக்கு கண்ணு தெரியாது, அவங்கள்ட்ட கொண்டு கொடுக்குறாரு, இருந்தாங்க தண்ணின்னு நைஸாக கொண்டு போய் தண்ணியை கொடுக்குறாரு. அந்த முனிவர் தண்ணியை வாங்குறாரு. வாங்கணும்னு சொல்லிட்டாரு, நீ என் பையன் இல்லையே, நீ யார் அப்படிங்கிறார். அவன் தான் முனிவன். யாருன்னு கேட்டது அப்புறம் போய் சொல்ல முடியுமா, தண்ணியை குடிங்க, தண்ணியை குடிக்கிறக்கிட்ட நீ யார் சொல்லு அப்படின்னு நடந்ததை சொன்னோட அந்த முனிவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. இப்படி நீ வந்து என் பையனை கொண்டுட்டிய, என் பையன் இல்லாமல் நான் எப்படி அனாதையா அந்த காட்டில் சாகுறனோ, அதே போல கடைசி காலத்தில் உன் புள்ள குட்டியெல்லாம் உனக்கு வந்து எந்த பிள்ளையும் உனக்கு உதவாமல் இருக்கும், நீ சாகிற நேரத்தில் எந்த பிள்ளையும் உன் கூடவே இருக்காது அப்படின்னு சாபம் கொடுக்குறேன்னாரு. இவர் கொடுத்த சாபத்தை பார்த்து நம்மளை மாதிரி ஆள்லாம் கோவப்படுவான். தசரத மகாராஜா விழுந்து விழுந்து சிரிச்சார். ஏன் சிரிக்கிறீங்கன்னு அவன் கேட்குறான். அந்த முனிவர், வயதான முனிவர் கேட்டார், வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் விட்ட சாபத்துலேயும் ஒரு நன்மை எனக்கு நடக்க போகுது. நீங்கள் நல்ல மனிதர், நீங்கள் முனிவர், என்ன நடக்க போகுது, யாருமே எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, இப்போ என் பிள்ளையார என்னை விட்டுட்டு தனியாக இருக்கும்போது நான் அந்தரான காட்டில் அல்லது தனியாக இருந்து இறந்து போன்னு சொல்லிட்டீங்க, அவ்வளோதானே. உங்கள் சாபத்துலேருந்து எனக்கு புள்ள பிறக்குங்கிற உறுதியாயிடுச்சு, அது போதும்னாரு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சாபம் வந்து நல்லதாயிடுச்சு. சாபமே வரமாகி விட்டது, வரமே சாபமாகி விட்டது. அப்புறம் கடைசியில் பாருங்க, அந்த முனிவர் சொன்னது போலவே தசரத மகாராஜாவுக்கு 4 குழந்தைகள், ராமர் உட்பட 4 குழந்தைகள் பிறந்தார். அதனால என்னன்னா, சில பேர் நமக்கு விடக்கூடிய சாபம் கூட நல்லதாயிடும். சில பேர் நல்லாருன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைப்பான். இது கல்யாணம் பண்ணிட்டு அவஸ்தைப்படுவான். அதனால யாரு சாபம் விட்டாலும் கவலைப்படக்கூடாது, யாரு வரம் கொடுத்தாலும் கவலைப்படக்கூடாது. எல்லா வரமும் சில நேரங்கள்ல நல்லதாக மாறும். எல்லா சாபமும் கூட நமக்கு வரமாக மாறிட்டோம். அதனால எதை பற்றியும் கவலைப்படாம நாம் என்ன பண்ணணும், நாம நேர்மையான வழியில் செல்ல வேண்டும். அப்ப வாழ்க்கை வந்து ஆனந்தமாக இருக்கும்.